கூலா 4 சினிமா செய்திகள் பாத்திரலாமா? பாத்துறலாம். இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். சரி சரி, வாண்டடா வந்து கேக்குற, வாங்கிக்கோ. என்ன தெரியுமா, ஷாருக் கான் பிடிக்குமா? பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தக்க தைய தைய தையா. ஓகேவா? ம். அவர் வந்து இப்போ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் பண்ணிருக்காங்க அப்படி? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலே இந்த விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம் நடந்துச்சு? ஒரு ரசிகை வந்துட்டு ஒன்று சொன்னாங்க, என் என்ன கணவரை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களா? சொன்னாங்க நிறைய பேசும் பொருளான விஷயம். ஆமா, அதே மாதிரி தான் ஷாருக் கான் அவர்களை பார்த்து அவங்களுடைய ரசிகை ஒருத்தவங்க ம். என்னோட கணவரை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா ம். ம். இங்க தமிழ்ல நடந்தது அங்கேயும் நடந்திருக்கு. மீண்டும் மீண்டும். ஆனா இங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல அதுக்கு. ம், ஆனா ம், ஷாருக் கான் அவர்கள் அங்க வச்சு என்ன பண்ணிருக்காருன்னா ம். ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. நல்ல மனுஷன் அவரு என்னது? அப்படின்றத நிரூபிக்கிறாரு. என்ன தெரியுமா சொன்னாரு, எம்மா நான் வந்து ஒரு நடிகன் தான், ம், அதனால நீங்க ரசிங்க, ம். ஆனா உங்க கணவனுக்கு மேல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆ, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டேன், ம். உங்க குழந்தைகளை நான் வந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக ஆமா, மாட்டேன். நல்லது கெட்டது எல்லாம் ஹஸ்பண்ட் தானே பண்றாரு. Dress பாத்துவாரு. வாங்கி தர்றாரு, தோடு வாங்கி தர்றாரு, செருப்பு புடவை எல்லாம் வாங்கி தர்றது புருஷன் தானே. ஆமா, நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்கறனாலும் உங்க ஹஸ்பண்ட் தான் ரூபா தர போறாரு, ம். நான் தரமாட்டேன். ஆமா, ஸோ ஆமா. அதனால வந்து பேச்சுக்கு அது நல்லா இருக்கும், ம், ஆனா ரியல் லைஃபுக்கு வந்து அது நல்லது கிடையாது. ம், ஒரு நடிகனா என் படத்தை பாக்குறீங்கன்னா சந்தோஷமா பாருங்க, ம், ஆனா வந்து ஓவரா வந்து எனக்காக தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. உங்க ம். குடும்பம் தான் ஃபர்ஸ்ட், ம், அதுக்கப்புறம் தான் மத்தவங்கலாம். இது வந்து வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தான், ம், ம். நடைமுறை வாழ்க்கைக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம தமிழ் சினிமால அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் சொல்லக்கூடிய டயலாக் தான் இது. ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பாருங்க, டைம் இருந்தா என் படத்தை பாருங்கன்ட்டு. ஸோ அதை அப்படியே அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்குது. நானும் வந்து ஒரு ஷாருக் கான் அவங்களுடைய ஃபேன் அப்படின்றதுல நான் வந்து பெருமையா நான் Super. நினைக்கிறேன். அதுல இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, என்ன தெரியுமா, ம். அங்க வந்து அந்த சொன்ன ரசிகை வந்து ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண வச்சு ம். ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்ல வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். இதே நம்ம நாடா இருந்தா அப்படியே எப்பாடா போயிருப்பாங்க. நம்ம பின்னாடி வரணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆ, இப்போ தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ம். அந்த நடிகரை வந்து ஒரு கடவுளா தெய்வமா மதிச்சு அவங்களுக்கு ம். வந்து உயிரே கொடுக்குற நிலைமைக்கு போறாங்க. ஆமா, உயிரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கார் வந்தா கூட ஓடுவாங்க. அவங்க எனக்கு ஹஸ்பண்டை விட உங்களை தான் பிடிக்கும், என் புள்ள செத்து போனா என்ன, உங்களை நேர்ல பார்த்துட்டேன் போதும் அப்படின்ற பர்சன் தான் நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. என்ன பண்றது, விதி. ஆனா இது இன்னும் விவாதமா மாறிடுச்சு. கொஞ்சமாச்சும் திருந்துங்க, அவர் சொன்னதை வச்சாவது திருந்துங்க. ஆமா. அந்த நடிகர் வந்து இப்படி சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆ. சரி ஊரம்பதுக்கு ஷாருக் கான் வந்து கத்துக்கோங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டுல ஷாருக் கான் சாரை பார்த்து பார்த்து கத்துக்கோங்க கத்துக்கோங்க. அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ம். எவ்வளோ ஜென்யூனா, எவ்வளோ அழகா அட்வைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலியை பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பா நான் வர மாட்டேன், உங்க ஹஸ்பண்ட் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த இடத்துல நிக்கிறாரு அவரு. இதுக்காகவே அவருக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா எக்ஸாக்ட் வேர்ட் இல்ல, ஆ. நாளைக்கு நீ கஷ்டப்பட்டாலும் வந்து பார்க்க போறது கிடையாது, அவ்வளவுதான். ஹஸ்பண்ட் தான் வந்து பார்க்க போறாரு. ம். ஃபர்ஸ்ட் அவர் தான், அதுக்கப்புறம் மூவி தான் யாரும் வரலாம். பாக்குறீங்களா, ரசிக்கிறீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த டைம்ல நீங்க வந்து ஜாலியா இருக்கீங்களா, என்ஜாய் பண்றீங்களா, விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபேமிலி, உங்க ஹஸ்பண்ட், ம். பேபிஸ் இதை நீங்க பாருங்க. நானும் உங்களை மாதிரியே ஹிந்திக்கு போயிடுறேன். என்ன ஹிந்தி பேச போறீங்களா இல்ல கத்துக்க இல்ல போறீங்களா? இல்ல, அதெல்லாம் இல்ல. ஹிந்தி தெரியாது போடாதான் நம்ம எப்போதுமே. அமீர் கான் இருக்காங்க இல்லையா, ஆமா, ஆக்டர் அமீர் கான். என்ன மனுஷனுக்கு கொடுத்து வச்சதுக்கு வாழ்றான். 61 வயசு தான் இருக்கு. ஓ Sweet ஜஸ்ட் 60. 61. ஓகே ஓகே. 61 அதான் 60. இப்ப வந்து அவங்க ஒரு 3வது கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் மூணாவது கல்யாணமா? ஜஸ்ட் 3வது கல்யாணம். நம்ம நாட்டுல நிறைய பேர் 4வது 5வதுன்னு போயிட்டு இருக்காங்கல்ல. சோ அதை பீட் அது தெரியாம பண்ணணும். பண்றாங்கல்ல, நிறைய பேர் தெரியாம வச்சுக்கிறாங்கல்ல. அதான் அதை வந்து பீட் பண்ணணும். ஆனா அண்ணா ஐயா வந்து தெரிஞ்சு எல்லாருக்கும் சொல்லி வந்து பண்றாங்க. ஸோ அவங்க ரொம்ப நாள் காதலிச்சு வந்தாங்க இல்லையா, நீண்ட நாள் காதலியா இப்போ வந்து கரம் பிடிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இது பேசியிருக்கோம், பேசிட்டோமா? கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, 40 வயது 60 வயதுன்ற மாதிரிலாம் நம்ம வந்து பேசியிருக்கோம். இப்போ வந்து அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ அவங்க கணவன் மனைவியா ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ஜோடியா இருக்கிறாங்க. அந்த ஜோடிக்கு எல்லாரும் வந்து விஷ் பண்ணிட்டு இதுல இருக்கிறாங்க. ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, அமீர் கான் அவர்களுடைய பையனுக்கு 33 வயசாம். ஜஸ்ட் 33. ஆமா, அவரோட பையன் முன்னாடி தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. யா, சூப்பர் சூப்பர். ஏன்னா அது நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க, எல்லாரோட ஒத்துழைப்போட. அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்களா, கௌரி அவங்க நேம் ஆமா, நினைக்கிறேன், ஆ. அவங்களோட குழந்தையும் அங்க இருக்கிறாங்க கல்யாணம் பண்ற இடத்துல. சூப்பர். ஃபியூச்சர்ல இது மாதிரி தான் வந்து வரும் நிறைய So, இத விஷயங்கள். பார்த்த வந்து 90s கிட்ஸ் வந்து புலம்புறாங்க. அவங்களுக்கு என்ன, ஒரு கல்யாணம் பண்ணவே வக்கு இல்ல, என்ன பண்றது, அவனுங்க பண்ண பாவம். ஆனா அமீர் கான் சார் வந்து நல்ல மனுஷன். ஆனா அவருக்கு ஆக்சுவலி அமையுது. 90s கிட்ஸோட திட்டுகளுக்கு அக்கா ஆளாக போறாங்க. அவங்களே எவ்வளவு பாவம். அப்படி இல்லங்க, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான். எல்லாருமே அவங்களே அதே சொல்லிட்டாங்க, ம், மனுஷனுக்கு எங்கேயும் மச்சம் இருக்கு, வாழ்றான், அவன் பாட்டு வாழ்ந்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ம், இருந்தாலும் நாங்களும் நல்ல வேலைக்கு தான் போறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை பாத்துக்கிறோம், ம். ஆனா எங்களுக்கு ஒரு டைம் கூட அமைய மாட்டுது.
மனுஷன் வந்து 3வது டைம்ல வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றான் ஏன் அப்படி முகராசிடா முகராசி என்ன பண்றது பண்ண பாவம் அது 90s கிட்ட இருந்துக்கிட்டு ஓனான பிடிச்சி அது வாயை கிழிச்சு கல்ல திணிச்சு விட்டுருப்பீங்க தட்டான பிடிச்சி உள்ள பெரிய கல்ல தூக்க வச்சிருப்பீங்க நாய் வாழை இல்ல அக்கா வந்து 2K 250 இவனுக்கா இப்ப ரீசெண்டா பிறந்தியா அக்கா நீ ஜஸ்ட் ஐ எம் 18 years old 18 ஓ 80 இல்லையா no just 18 18 no 18 எத்தனை சோ இது மாதிரி நீங்க உயிரினங்களுக்குலாம் நிறைய பாவம் பண்ணிருப்பீங்க அந்த பாவத்தினுடைய சாபம் உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகல கன்னி கல்யாணமே சாவுங்கடா அதாவது ஒரு டைம் கல்யாணம் ஆச்சுங்க திமிர்ல ஆடக்கூடாது எல்லாருமே பாத்துக்கலாம் சரி இப்ப அடுத்ததாக அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நானுமே அமெரிக்கானவர்களை பத்தி தான் பேச போறேன் என்ன பேச போறீங்க அதான் நானே எல்லாம் சொல்லிட்டேனே சொல்லிட்டீங்க அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம்பா என்னப்பா அவரோட 3வது கல்யாணமே அவ்வளவு பேசு பொருளா மாறிடுச்சு என்னன்னா அவர் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படியா எஸ் அது நம்ம தமிழ் திரைப்படத்தை பார்த்துட்டு வாவ் நைஸ் டு ஹியர் கட்டா குஸ்தி 2 போ அந்த படம் என்ன மாதிரி படம் விழுந்து விழுந்து சிரிச்சு அடிதான் படல ரத்தம் தான் வரல அந்த அளவுக்கு செம்ம ஃபன் அந்த மூவி ஓ இதுக்கு பேர் தான் விழுந்து விழுந்து சிரிக்கிறது அப்படிங்கிறது ஆமா இந்த படம் நல்லா இருக்கு கட்டா குஸ்தி படம் வந்து நல்லா தான் இருக்கு 2வும் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் எப்படி நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி தான் 2வும் இருக்கு என்ன இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்து விவாகரத்து கேட்டுட்டு சேர்வாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கோணத்துல கொண்டு போயிருக்காங்க ஆமா நல்லா ஃபன்னா இருந்துச்சு இதுக்கும் ஃபன்னுக்கு குறைச்சல் கிடையாது ஃபர்ஸ்ட்டும் சிரிப்பு இருந்துச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் எஸ் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து விஷ்ணு விஷால் அவர்களுக்கு வீடியோ கால் மூலமா விஷ் பண்ணியிருக்காரு பாஸ் கிரேட் தான் ஏன்னா தமிழ் மூவியை பார்த்து அதை அங்கீகரிச்சு அது நல்லா இருக்கு அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கே ஒரு மனசு வேணும்ல ஒரு நடிகர் சக நடிகரை பாராட்டுறாங்க அப்படின்னா அதுக்கே ஒரு நல்ல மனசு வேணும் இல்லையா கல்யாணம் பண்றதுக்கே மனசு இருக்கு இதுல விஷ் பண்றதுக்கு கல்யாணத்திலே இருக்கிறானே இவனுக்கு யாருன்னா பொண்ணு இருந்தா கொடுங்கப்பா பாவம் பரவாயில்லப்பா நன்றி சரி விஷ் பண்ணியிருக்காருப்பா சூப்பர் ஜஸ்ட் கிரேட் ஹியூமன் பீயிங் அவங்க அப்படின்றத ஒன்று நிரூபிச்சிருக்காங்க இப்போ நான் வந்து கையாடு லோகர் அவங்கள பத்தி பேச போறேன் அவங்களுக்குலாம் எதுவும் ஆகல இல்ல கல்யாணம் ஆகல ஜஸ்ட் அவங்க ஒரு சென்சேஷனல் நடிகைன்னு சொல்லலாம் பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய வந்து பேர் ஆகி நல்ல பப்ளியா கியூட்டா செமையால பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நிறைய பேரோட மனசை கொள்ளை கொண்டுட்டாங்கல்ல பயங்கர கிரஷ் ஆனாங்கன்னு சொல்லலாம் அடுத்து எப்பதான் இவங்க படம் வரும்னு பாத்தீங்கன்னா நிறைய படம் இருக்குது மஞ்சனத்தி அப்படின்ற மாதிரி நிறைய மூவிஸ் இருக்கு சூர்யா சாருடைய 48 அந்த மூவி இருக்குது ஸோ இதை தொடர்ந்து சிம்புவோட கை கோக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கு முன்னாடியும் வந்து கையாடு லோகர் அவங்களும் சிம்புவும் வந்து நிறைய வந்துச்சு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னு போலாம் பட் அதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ ஃபைனலா இந்த வாட்டி ஒன்று நடந்திருக்குது இதாவது வந்து கை கொடுக்குதான்னு பார்ப்போம் இதை வந்து நான் விதி கிட்ட விட்டுட்டேன் இந்த ஜே படத்துல ரூபா நோட்ல எழுதி விடுவாங்க இல்லையா வந்து கையில கிடைச்சதுன்னா மீண்டும் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நான் விதி கிட்ட விட்டுட்டேன் நானும் சிம்புவும் நடிக்கிறோமா இல்லையான்றதை விதி தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி விதி கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ விதி தான் முடிவு பண்ணணும் அதனால விதி முடிவு பண்ணி சொல்லும் நடிப்பாங்களா பேர ஆவாங்களா நடிச்சா நல்லா தான் இருக்கும் ஏன்னா சிம்பு வந்து எவ்வளவு வயசு ஆகியும் ஃபர்ஸ்ட் திருப்பி இளமைக்கு போயிட்டாரு எப்படி கோவில் படத்துலாம் ஹேண்ட்ஸமா இருந்தாலும் அதே மாதிரி மாறிட்டாரு சிம்புனாலே வம்பு அப்படின்னு சொல்ல காலம் முடிஞ்சிடுச்சு இப்ப சிம்புனா புது தெம்பு அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு ஸோ ஃபைனலா இவர் வந்து வருவாரு கையாடு லோகரும் சிம்புவும் நம்ம வந்து பெரிய திரையில பார்க்கிறதுக்கு ரசிகர்கள் ஆவலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ விதி தான் முடிவு பண்ணி சொல்லணும் எஸ் நான் இப்போ ஒரு விஷயம் வச்சிருக்கேன் என்னன்னா பாவலட்சுமணன் அவர்கள் தெரியும்ல இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க நிறைய பேர் ஹெல்ப் கேட்டாங்க சில பேர்லாம் போனை கட் பண்ணி விட்டுட்டாங்க நிறைய பேர் பண்ணாங்க கேபி பாலா அவங்க பண்ணிருந்தாங்க அப்புறம் லெஜெண்ட் சரவணன் அவர்கள் வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு பழக்கமே கிடையாது பட் இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அது மாதிரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் இருந்த போது கொடுத்தாங்க இப்ப ஜீவா சார் வந்து மாசம் 15000 கொடுக்கறாரு சூப்பர் ஸ்டார் அவங்களும் கூட மாசம் 10000 சுரேஷ் வந்து வீடெல்லாம் பார்த்து கொடுத்து அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அமைச்சர் ராஜ்மோகன் அவங்களுடைய வீட்டையே இப்ப எம்எல்ஏ கிணி வீடு கொடுத்திருப்பாங்க இல்லையா அதையே வந்து பாபா லட்சுமணன் அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க சூப்பர் ஒரு அமைச்சர் அவங்களுக்கு கொடுத்ததை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க 6 மாசம் இங்க இருங்க நான் அதுக்குள்ள உங்களுக்கு நான் வேற அரேஞ்ச் பண்ணி தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் இதுல கூல் சுரேஷ் வந்து எனக்கு இந்த விஷயத்தினால பிடிச்சிருந்துச்சு நிறைய விமர்சனம் அவரும்ல வரும் இதாவது கோமாளித்தனம் பண்றாரு அப்படிலாம் பேச்சு வரும் ஆனா இதுல ஹெல்ப் பண்றதுக்காக வந்து லட்சுமணன் அதாவது லெஜெண்ட் சரவணன் அவர்கள் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டு 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்காங்க கேபி பாலா கூட சடனா போயிருக்கிறாங்க இந்த மாதிரி கால் முடியாம இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஜஸ்ட் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு 30,000 கிட்ட சம்திங் அவங்க அக்கௌண்ட்ல இருந்தது பேலன்ஸ் அவங்க வச்சுக்கிட்டு ரவுண்டா 30 எடுத்து அவங்க கையில வந்து கொடுத்துட்டு போனாங்க சூப்பர் ஸ்டார் அவங்க கூட மாசம் 10,000 தர்றாங்க செலவுக்கு இப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த விஷயத்தை தாண்டி அவருக்கு வந்து கல்யாணம் ஆகல அந்த விஷயத்தை பத்தி ஒரு டைம் பேசியிருக்காரு ஸோ அதுவும் இப்போ வந்து வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து அந்த கல்யாண ஏஜ் ஆக போது வந்து பொண்ணு தேடுறப்போ
பொண்ணுலாம் பார்க்க போயிருக்காங்க. அப்போ ஒரு சினிமாவில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக யாருமே பொண்ணே கொடுக்கலையா. ஆமா, ஒரு காலம் இருந்துச்சு, சினிமாக்காரங்களுக்கு வேலை தர மாட்டோம், வீடு தர மாட்டோம், பொண்ணு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்ன காலம் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து இவங்க எல்லாம் முடிச்சு பூ வைக்கிற ஸ்டேஜுக்கு போயெல்லாம் பொண்ணுலாம் பார்த்து ஓகேவாகி 2 வீட்டுக்கும் ஓகே ஆயிடுச்சு. சம்மதமாச்சு பூ வைக்கிறது ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு. அப்போ பொண்ணோட மாமா வந்து மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டார் போல. அப்போ வந்து மாப்பிள்ளை வந்து சினிமாவில் மேனேஜராக இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனேயே வேண்டாம், சினிமாக்காரங்க வேண்டாம், அவங்க வந்து நல்லவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்திட்டாங்களாம். ஸோ அதனால கல்யாணம் அவர் பண்ணிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ அந்த விஷயம் இப்போ வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அவர் 60 வயசு இருக்கும்ல அவருக்கு, இருக்கலாம். சரி, ஓகே. ஆனாலும் அவருக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அமைச்சர் ராஜ்மோகன் அவங்க கூட நான் வீடு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்தராக சூப்பர் ஸ்டார்லேருந்து லெஜண்ட் சரவணா அவங்க, கேபிவி பாலா, நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜீவா சார் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபைனலாக இப்போ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தளபதியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? ஆமாம், அதாவது 2 பேர் கூடமே அவங்க நடிச்சிருக்காங்க இல்லையா, மங்காத்தால அப்புறம் லியோல இந்த படத்துல எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அனலைஸ் பண்ணது என்னன்னா, அஜித் சார் வந்து இனிஷியலாக அமைதியாக தான் இருப்பாங்களாம், சைலண்ட் டைப் தான், ரொம்ப யார்ட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டாங்க. பட் ஒன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா பயங்கர ஃபன்னாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்டு அவங்க செய்வாங்க, சமைச்சு கொடுப்பாங்க, அவங்க பர்த்டேக்கு கேக் வாங்கி விட்டுறது, ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுக்குறது, இது மாதிரி ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுவாங்க. அந்த ஒரு இதுக்குள்ளே வந்துடுவாங்க, வட்டத்துக்குள்ளே வந்துடுவாங்க, பயங்கர ஃபன்னாக இருப்பாங்க அஜித் சார். ஆனால் விஜய் சார் இனிஷியலாகவும் அமைதியாக தான் இருப்பாங்க, ஃபைனலாகவும் அமைதியாக தான் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க டீப்பாக கவனிப்பாங்க. ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்ன எப்படி என்னன்ட்டு எல்லாமே அவங்க டீப்பாக வந்து கவனிப்பாங்க. ஸோ சைலண்ட் டைப் தான். ஆனால் அஜய் சார் வந்து ஜாலியாக இருப்பாங்க, இவங்க வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓ, ஓகே. இப்போ நான் ஃபைனலாக என்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்கு. என்னன்னா, நான் த்ரிஷா அவர்களை பற்றி தான் பேச போகிறேன். ரொம்ப நாள் அவங்களை பற்றி பேசல. த்ரிஷா அவர்களும் அவங்களுடைய அம்மா அவர்களும் சேர்ந்து ஒரு விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. என்ன விளம்பரம் அது? என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து த்ரிஷாவோட அம்மாவுக்குமே நிறைய சினிமா வாய்ப்புகள் வந்திருக்கு. இயக்குநர்கள்லாம் போய் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து படம் நடிச்சு கொடுங்க. த்ரிஷாவுக்கு வந்து இப்போ 40 வயசு ஆகுதா, பார்க்கறதுக்கு ஒரு யங் கேர்ள் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க 40 வயசு ஆனாலும் 20 வயசு மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுமே எங்க இருக்கிறாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நடிக்க கேட்கும்போது வேண்டான்ட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கேட்டதுக்காக மட்டும்தான் ஒத்துக்கிட்டு இந்த ஒரு ஆட்ல வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. இல்லை, நீ எங்கே கொண்டு போய் என்ன தள்ள போறேன்னு எனக்கு தெரியல. இல்ல, டாக்டர் படம் கிளைமேக்ஸ் மாதிரி கையை கட்டி சிலுவையில நிப்பாட்ட போறாங்க கடலுக்கு மேலன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இயக்குனர் AL விஜய் அவர்கள் கேட்டுக்கிட்டதுக்காக நடிக்க ஒத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ஜோடி படத்துல அந்த சைடு கேரக்டருக்கு போனாங்க. த்ரிஷா இல்ல, த்ரிஷாவோட அம்மா. ஓகே ஓகே, சாரி. என்ன விளம்பரத்துல நடிச்சிருக்காங்க இவங்களும்? பாஸ்மதி ரைஸ் விளம்பரத்துல வந்து நடிச்சிருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் விளம்பரத்துல அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க, ஒத்துக்க மாட்டேன்னு இருக்காங்க. இல்ல, நீங்க உங்க பொண்ணு கூட தான் நடிக்க போறீங்க, அதனால கம்ஃபர்டபுளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்ஜி கேட்டிருக்காங்க. அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்களாம். இதை பத்தி த்ரிஷாவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எனக்கு நடிப்பே வராது, எனக்கு வந்து பயமா இருந்துச்சு, அவங்க சொன்னோடனே ஏதோ ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் ஷூட் போகும்போது பயமா இருந்துச்சு, என் பொண்ணு இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, ஆனா அவுட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு. பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, பயங்கர டேலண்டடான பொண்ணு இல்லையா, அதனால அவங்களுக்கு தைரியம் வந்து கொடுத்துட்டேன். பொண்ணே கில்லினா அவங்க அம்மா அப்படி அதை விட கில்லியா தானே இருப்பாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா. சோ அவங்களும் படங்கள் நடிச்சிருந்திருக்கலாம், ஏன்னா அவங்களும் இப்ப வந்து ஒரு ரவுண்ட் வந்திருப்பாங்க, அம்மா கேரக்டர் குணச்சித்திர கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. பொண்ணு எப்படி இங்க மகள் வந்து அம்மாவுக்கு தைரியம் கொடுத்து நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மகள் வந்து தைரியம் கொடுக்கல, மகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தைரியத்துல அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்துச்சு இல்ல. இப்ப பொதுவா இப்ப நம்ம வெளில போறோம்னா அம்மா அப்பா இருக்காங்கன்ற ஒரு தைரியத்துல நம்ம வந்து பயம் இல்லாம போவோம் சின்ன வயசுல. இதுவே அம்மா அப்பா நம்மளை நம்பி வரும்போது தைரியத்துல தானே வருவாங்க, இவ பாத்துப்பா, இவ கரெக்டா பண்ணிடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும்ல. சோ அந்த ஹோப் அண்ட் பிரேவ் வந்து அவங்களுக்கு த்ரிஷா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றேன். தமிழ்நாடு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் நடிச்சிருந்தா எனக்கு வந்து அம்மா கேரக்டர், ஒரு குணச்சித்திர கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது நான் என்னோட தாட்டா இருக்குது. சரி, ஓகே, இதோட முடிச்சுக்கிட்டு கடைசி சத்தியில் கிளம்பலாம். மறுபடியும் இதே மாதிரி சினிமா செய்திகளோட வந்து பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ.